ஆடி மாதம் 9ஆம் தேதி மானிப்பாய் நவாலி 163 பேர் கொல்லப்பட்டது. 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம். யாழ்ப்பாண குடான படையினருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்காக எடுக்கப்பட்ட சூரிய கதிர் ரிவிரச நடவடிக்கையின் பொழுது பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்திலே அகதிகளாக அடைக்கலம் தேடி இறைவனுடைய சன்னிதானத்திலே இருந்த பொழுது இலங்கையினுடைய விமானப்படையினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் நடத்திய கோர வெறியாட்டத்தின் விளைவாக 163 பேர் கொல்லப்பட்டது மாத்திரமல்ல, 500க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயப்படுத்தப்பட்டார்கள். இந்த படுகொலைகளை அன்றைய வெளிவிவகார அமைச்சராக இருந்த லக்ஷ்மன் கதிராமர் நியாயப்படுத்தி இருந்தார். அது மாத்திரமல்ல, அன்றைய ஜனாதிபதியாக இருந்த திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்காவினுடைய காலத்திலே தான் இந்த படுகொலை போர்க்குற்றம் நிகழ்த்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு சென்ற வாரம் ஐக்கிய நாடுகள் சபையிலே இதே முன்னாள் ஜனாதிபதி சென்று போர்க்குற்றங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றிருக்கிறார். நாங்கள் கேட்க விரும்புகிறோம், பகிரங்கமாக நான் கேட்க விரும்புகின்றேன். முன்னாள் ஜனாதிபதி திருமதி சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க அவர்களே, உங்களுடைய காலத்திலே கொல்லப்பட்ட வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே நடத்தப்பட்ட போர்க்குற்றங்களை, இனப்படுகொலைகளை விசாரிக்க நீங்கள் ஆயத்தமா? செம்மணி படுகொலைகளை விசாரிக்க ஆயத்தமா? நாகர்கோவிலிலே பாடசாலை மாணவர்கள் மீது 22 பேர் மீது தாக்குதல் நடத்தினீர்களே, அதை விசாரிக்க ஆயத்தமா? நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலய படுகொலையை போர்க்குற்றத்தை விசாரிக்க நீங்கள் ஆயத்தமா? ஆகவே போர்க்குற்றத்தை விசாரிப்போம் என்று உலகத்துக்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கே பூச்சுற்றுகின்றது போன்ற நடவடிக்கைகளை, இப்பொழுது போர் வெற்றிகளை நாங்கள் கொண்டாடவில்லை, இராணுவ வீரர்களை மாத்திர நினைவு கூறுகின்றோம் என்று சொல்கின்றீர்கள். எங்களை பொறுத்தளவிலே இனப்படுகொலை செய்யப்பட்ட அத்தனை பேரும், அது போராளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்துகின்றோம். தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர்கள், அரசியல் தலைவர்களான நடேசன், புலித்தேவன் போன்றவர்கள் வெள்ளக்கொலியுடன் சரணடைந்த பொழுது நீங்கள் சுட்டு படுகொலை செய்தீர்களே, வெட்டி படுகொலை செய்தீர்களே, அதுவும் போர்க்குற்றம் தான், அதுவும் இனப்படுகொலை தான். அவர்களுக்கும் நாங்கள் அஞ்சலி செலுத்தி நிற்கின்றோம். முடியுமானால் நீங்கள் நடவடிக்கை எடுத்து பாருங்கள். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே படுகொலை செய்யப்பட்ட அத்தனை தமிழ் உறவுகளையும் நாங்கள் நினைவு கூற வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழ் பத்திரிகைகளிலே ஒரு சில, இன்றைக்கு இலங்கையினுடைய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் திரு விஜயவர்தன அவர்களுடைய பத்திரிகை, அவருடைய சொந்தமான பத்திரிகை, இன்றைக்கு நாங்கள் அரசியல் ரீதியாக அரசியல் லாபத்துக்காக இதை செய்கின்றோம் என்று ஆசிரியர் தலையங்கம் தீட்டுகின்றார்கள். ருவான் விஜயவர்தனவனுடைய உங்களுடைய பத்திரிகையிலே உங்களுடைய அவர் அதிபராக இருந்தால் அவருக்கு துதிபாடுங்கள். எங்களை பார்த்து நீங்கள் அரசியல் செய்கின்றோம் என்று புலனாய்வாளர்கள் இதை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நேற்றைய தினம் நாகர்கோவிலிலே ட்ரக் வண்டியிலே போலீஸ் ட்ரக் வண்டி வந்தது, பாடசாலை அதிபர் மிரட்டப்பட்டார், பொதுமக்கள் மிரட்டப்பட்டார்கள். இன்றைக்கும் புலனாய்வாளர்கள் புடைசூழத்தார் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே என்ன தடை வந்தாலும், நாளைய தினம் நாங்கள் கடற்படையினர் பொதுமக்களை கோடரிகளால் வெட்டி கொன்ற அந்த நெடுந்தீவில் இருந்து பயணம் செய்த 6 மாத குழந்தை உட்பட செய்யப்பட்டதிலே நாளைய தினம் நெடுந்தீவிலே நாங்கள் எங்களுடைய நினைவஞ்சலி நிகழ்வுகளை நடத்த இருக்கின்றோம். 16ஆம் தேதி திருகோணமலை கடற்கரையிலே வெளிக்கடை தியாகிகள் அரங்கத்துக்கு முன்னாலே மாலை 6 மணி நடைபெறும். 6 மணிக்கு நடத்த தீர்மானித்திருக்கிறோம். 17ஆம் தேதி தென்மராட்சியிலே பல படுகொலைகளை அரங்கேற்றிய அந்த தென்மராட்சி மண்ணிலே மிருசுவில் படுகொலை போன்ற பல படுகொலைகளை, அதே போல பரணியிலே ராணுவ முகாமுக்கு முன்னால், ராணுவ முகாமுக்குள்ளே 100கணக்கானவர்களை கொன்று புதைத்த அந்த வரணி மண்ணிலே 17ஆம் தேதி காலை எங்களுடைய அந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறும். 18ஆம் தேதி இறுதி நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் மண்ணிலே காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா தலைமையிலே பிரதான நிகழ்வுகள் இடம்பெறும். ஈஹெச்சுடன் ஏற்றப்பட்டு பொதுமக்கள்